தேங்க்யூ. B3 வந்துருக்கோம். இந்த வீடியோவில் இன்றைக்கி ஒன் டே ஷாப்பிங் இன் சென்னை தான் பார்க்க போகிறோம். என்ன வந்து ஷாப்பிங் பண்ணணும்னு சொல்லிட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நைட்டே வந்து பஸ் புக் பண்ணிட்டு அப்படியே வந்து நானும் ஐஷு வந்து ஒரு காட்டில் ஷேர் பண்ணியிருந்தோம். அந்த சைடு வந்து 3 பேர் வேறு காட்டில் படுத்துருந்தாங்க. அண்ட் காலையில் சரியான தூக்கம், தூங்கி எந்திரிச்சக்கப்புறம் வந்து சென்னை ரீச் ஆயாச்சு. ரீச் ஆனதும் இறங்கி ஆட்டோவில் வந்து அதோட ஐஷுவோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் நாங்கள் போயிருந்தோம். ஸோ அவங்க ஈவன் எங்களுக்கு யாருக்குமே அவங்க பழக்கம் கிடையாது, ஆனால் வந்து ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க. வீட்டுக்கு போனோடனே செம்ம க்யூட்டாக ஒரு குட்டி இருந்துச்சு. நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ க்யூட்டாக இருப்பான்னு சொல்லிட்டு. நல்லா தூக்கம் அவளுக்கு தூங்கிட்டு இருந்தேன் ரொம்ப நேரம். தூங்கிட்டு அப்புறமேட்டு வந்து காஃபி போட்டு கொடுத்தாங்க அவங்க. அப்புறமேட்டு நான் காஃபி போடுறேன்க்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் காஃபி போட்டுட்டு இருந்தேன். அப்புறம் எல்லாருக்கும் காஃபி போட்டு குடிச்சாச்சு. குடிச்சு முடிச்சக்கப்புறம் ஒரு ஆளாக ரெடி ஆகும். ஏன்னா போகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகிடும். ஒரு பொண்ணு ரெடியாகவே ரொம்ப லேட் ஆகும். இதில் 5 பொண்ணுங்க ரெடி ஆகுனா கொஞ்சம் கஷ்டமான விஷயம்னு சொல்லிட்டு டக்குன்னு ரெடியாக ஆரம்பிச்சாச்சு. அண்ட் வந்து அவங்க வீட்டில் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஒரு பொண்ணு வீட்டுக்கு போயிருக்கோம் அப்படின்ற ஒரு ஃபீலே கிடையாது. ஏன்னா அவ்வளோ நல்லா அவங்க பார்த்துக்கிட்டாங்க. அண்ட் நானும் ரெடியாகி முடிச்சோன்னே பாருங்கள் ட்வின் கோல் பண்ணிட்டு இருக்கா. அவளும் என்ன மாதிரி பிளாக் கலர் போட்டுட்டு இருக்கா. இங்க பாருங்க யாரு, இங்க பாரு. ஓய் Dress பாருங்க, Dress உட்காரவே வைக்க கூடாதுன்றா. உட்கார ஜான்சினா சொல்லு. ஏய் குட்டிமா, அழகியாடி நீங்க, அழகியா. இங்க பாரு இவங்க தான் கையலக்கா. இவங்க தான் வந்து எங்களோட மென்டார். ஸோ நெக்ஸ்ட் வந்து இது வந்து பிருந்தா. அப்புறமேட்டு வந்து நாங்கள் வந்து காலைல சாப்பாடு முடிக்கணும்னு சொல்லிட்டு டிஃபன் வந்து அவங்களே ரெடி பண்ணிட்டாங்க. பாவம் அந்த கை குழந்தைய வச்சுக்கிட்டு எங்களுக்காக இட்லியும் சிக்கன் கிரேவியும் பண்ணி கொடுத்தாங்க. டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் அவங்க கவனித்த விதம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்க பேசினதும் சரி, டக்குன்னு இந்த மதுரைக்காரங்களாம் டக்குன்னு அட்டாச் ஆகிக்குவாங்கல்ல, அந்த வந்து சென்னை கிடையாது, பட் மதுரை தான். அதனால் வந்து ஒரு நல்ல கனெக்ட் இருந்துச்சு. சரியான பசி வேறு அந்த டைமில் வந்து நல்ல சாப்பாடு இருந்துச்சு. டேஸ்ட்டுமே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் வந்து இது சாப்பிட்டனால தான் டே ஃபுல்லாக எங்களால் சர்வே பண்ண முடிஞ்சிச்சு. அது ஒரு விஷயம். ஹாய், நாங்கள் கிளம்பிட்டோமே, நீங்கள் மதுரை வாங்க. பாய். ஓடிபி ஃபஸ்ட் அனுப்பி இருக்குது. அப்புறம் குட்டிமாக்கெலாம் பாய் சொல்லிட்டு கீழே இறங்கியாச்சு. கேப் ஏறி நேரம் வந்து நாங்கள் எங்கே போனோம்னா, நாங்கள் எங்கே போனோம்னா B3 பிரைடல் ஸ்டுடியோ. நாங்கள் அங்கே போன ரீசனுக்கு வந்து கையலக்கா தான் ஒரு ரீசன். ஏன்னா வந்து அவங்களோட ஸ்டூடெண்ட்னால எப்போ போனாலும் வந்து மேம் அவங்க மீட் பண்ணிடுவாங்க. அண்ட் வந்து அவங்கள பார்க்க போனது எனக்குமே ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம இன்ஸ்டாகிராம்லேயே ஒரு பர்சனை போய் நேரில் பார்க்கும்போது அண்ட் அவங்க ஒர்க்குமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்கள மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்குமே ஆசை இருந்துச்சு. அது கையலக்காவால் அது நடந்துருச்சு. அண்ட் வந்து அங்கே போனோடனே ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இவ்வளோ சமத்தா உட்காந்துருக்காங்க. நாங்கள் தான் ஆட்டம் போட்டுட்டு தெரிஞ்சுட்டு இருக்கோம் எல்லாரும். அப்புறமேட்டு வந்து B3 மேம் வந்துட்டாங்க. ஸோ ஃபைனலி எதுக்காக சென்னை போனோமோ அந்த இடத்துக்கு நாங்கள் கிளம்பிட்டோம், சவுகார்பேட்க்கு. ஸோ எதுக்காகனா வந்து நான் இப்போ வந்து மேக்கப் லேர்ன் பண்ணிட்டு இருக்கனால அதுக்கு ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்குறதுக்காக நான் கிளம்பி போயிட்டு இருந்தோம். அண்ட் ப்ராடக்ட்டுமே நாங்கள் பார்த்து எங்களுக்கு பிடிச்ச மாதிரிலாம் நாங்கள் வாங்கிட்டோம். என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன தேவையோ அத்தையும் நாங்கள் வாங்கிட்டோம். அண்ட் வந்து நம்மளோட ஓன் அமௌண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணி நம்ம வந்து படித்து நம்ம வாங்குறதுலாம் வந்து ரொம்ப பெரிய விஷயம் என்னை பொறுத்த வரையும். ஸோ இன்ஸ்டாகிராம்லேயுமே நான் 5 இயர்ஸாக கஷ்டப்பட்டு தான் நான் வந்து ஈஸியெல்லாம் டக்குன்னு எனக்கு ஃபாலோவர்ஸ்லாம் ஏறலை. அதே மாதிரி நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரணும்னு ஆசைப்பட்றேன். நிறையா லேர்ன் பண்ணணும், நிறையா கற்றுக்கணும் நான். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, மனசுக்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நம்ம ஒரு கெரியருக்கு வந்து இப்போ புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறோம், அதில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு அப்படின்றது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அப்புறம் எங்களுக்கு சாப்பிடக்கூட டைம் இல்லை. நான் ஒரு பப்பாளி ஜூஸ் வாங்கி குடிச்சு அப்புறமேட்டு அங்கே வடை அந்த மாதிரிலாம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து நேராக வந்து மால் போயிருந்தோம். அங்கே போய் நிறையா ப்ராடக்ட்ஸ் வாங்குற மாதிரி இருந்துச்சு, அந்த மாதிரி வாங்கினோம். அண்ட் நைக்காவில் வந்து நிறையா ஆஃபர்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. லிப்ஸ்டிக்கு buy 2 get 1 அந்த மாதிரிலாம் ப்ராடக்ட்ஸ் வாங்கினோம். வாங்கிட்டு அண்ட் வந்து இது எனக்கு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நான் ஃப்ரெண்ட்ஸோட ட்ராவல் பண்ணது கிடையாது. போனால் ஒரே ஒரு பர்சன் கூட தான் போவேன். அப்படி இல்லைன்னா நான் மட்டும் தனியாக போயிட்டு வருவேன். இந்த மாதிரி தான் என்னோடய ட்ராவலே இருக்கும். அண்ட் இது வந்து மொத்தமாக போனது வந்து ஒரு மாதிரி ஜாலியாக இருந்துச்சு, புதுசாக இருந்துச்சு எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ்.
எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் அதுக்கு ஆப்போசிட்லேயே வந்து ஒரு டீ ஷாப் மாதிரி இருந்துச்சு. அங்கே போய் ஒரு கஃபேயில் வந்து சாண்ட்விச், நான் வந்து டீ அந்த மாதிரி குடிச்சிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. ஒரு 7 மணிலேருந்து ரெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு சென்னையில், சரியான மழை. அப்புறம் அங்கேருந்து நைட்டு வந்து புக் பண்ணியாச்சு. ஒரு நாள் தான், மொதல் நாள் நைட்டு கிளம்புனா அப்புறம் மறுநாள் அப்படியே கிளம்பியாச்சு. நைட்டு பஸ் ஏறியாச்சு. ஸோ தோசைலாம் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பியாச்சு மதுரைக்கு. ஸோ வந்து ஒரு 1 டே இன் சென்னை லைஃப் போயிட்டு ஒரே நல்ல ரிட்டன். வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு போயிட்டு ஒரு நாள் ஸ்டே பண்ணிட்டு அந்த மாதிரி தான் வருவேன். ஸோ பேக் டு மதுரை. மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.